ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போது கரெக்டாக பீரியடாக அந்த கிலோமீட்டர் வயசில் ஆயிலு அதெல்லாம் நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும். அவங்களும் இந்த கிலோமீட்டர் பண்ணோம், இந்த ஆயில் பண்ணிடுது, அவங்களுக்கும் ஒரு அப்டேட் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஒயரிங்கு தேவையில்லாமல் இப்போ வர BS6லாம் கச்சாமத்தான் லைட்ஸ் போடுறது தேவையில்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாங்கன்னா ரன்னிங் வயசில் ரன்னிங்கில் ஆஃப் ஆகுதுங்க, இதாகுது. இதனால தான் ஆகும். ஸ்டாக் பைக்காக வச்சினாலே வண்டி நல்லா இருந்தது, எதுவுமே நோண்டாமல். கேஸ்ட் அயர்ன் இன்ஜின் ஒர்க் பண்ணுறது ஆளுக்கு இருப்பாங்களா இனிமேட்டு ஒரு 10 வருஷத்தில்? ஒரு 5 இயர்ஸாக இல்லை. கஸ்டமர் வெளிலாம் வராங்க, 2 lakhs கூட வண்டிக்கு செலவு பண்ணுறது இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்றாமல் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு மெட்டீரியல்லாம் அவ்வளோ கரெக்டாக இல்லை. 6 வண்டி 7 வண்டி தாங்க, அதுக்கு மேலே கிடையாது. கேஸ்ட் அயர்ன் வண்டி ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரில. ட்ரைனிங் கம்பல்சரி கொடுக்கணும் சார். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துன்னு தான் இருக்கிறாங்க. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு பசங்க ஒரு 4 டைம் 6 to 10 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, வராங்க. வரும்போது வித்தின் 1 வீக்கில் ஒரு பேசிக் சர்வீஸ்னால் என்ன பண்ணணும் அவங்க நாலேஜை கற்றுக்குறாங்க. ஒரு 1.5 months அவங்க சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு திறமையாகிடும். அதுமாதிரி வந்தாலும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஃபேக்ட்ரி கிட்ட போயிடுறாங்க, என்னென்ன சஜஷன் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வருது, உங்கள் கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, அப்போ சொல்லும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளும் டிஸ்மேண்ட் பண்ணி எல்லாம் அசம்பிளி பண்ண சொல்லுவாங்க. அப்போ குட்டை கதிர எல்லா லோக்கல் மெக்கானிக்ஸ் இருக்கும் போதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி வரைக்கும் அது அவங்க லீடில் தான் இருக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு லேபர் கிடைக்க மாட்டாங்க. லேபர் இருந்தால் தான் இந்த தொழிலை இன்னும் நல்லா பண்ணலாம். மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கும். 5 விஷயம் வண்டி வச்சுருக்கவங்க பண்ணணும். புதுசாக வண்டி வாங்கிருக்காங்க, என்ஃபீல்டு பற்றி தெரியாத வண்டி வாங்கிட்டாங்க. 5 விஷயம் பண்ணணும், என்ன கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது பண்ண வண்டியை? அந்த கம்பெனி சர்வீஸ் 1 year கொடுக்குறாங்க. முதல்ல 3 சர்வீஸ் கொடுப்பாங்க. இப்போ 5-9 மணி ஆகிடுச்சு. அந்த பீரியடாக அவங்க அட்டென்ட் பண்ணாலே வண்டி நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் பண்ணும்போது கரெக்டாக பீரியடாக அந்த கிலோமீட்டர் வயசில் ஆயிலு அதெல்லாம் நோட் போட்டு எழுதி வச்சுக்கணும். அவங்களும் இந்த கிலோமீட்டர் பண்ணோம், இந்த ஆயில் பண்ணிடுது, அவங்களுக்கும் ஒரு அப்டேட் இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். சும்மா எல்லாம் எடுத்தோன்னே வந்து சர்வீஸ் பண்ணுவா விட்டு போனால் நாம் ஒன்று சொல்லுவோம், அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் மணி காசு ஆகும். அப்டேட்டை வச்சுக்கினே இருந்தால் தான் அந்த வண்டியை வச்சுக்கணும். இப்போது சில பேர் இந்த தப்பெல்லாம் பண்ணுறாங்க, வண்டி வச்சுருக்கவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க? ஒயரிங்கு தேவையில்லாமல் இப்போ வர BS6லாம் கச்சாமத்தான் லைட்ஸ் போடுறது தேவையில்லாமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணாங்கன்னா ரன்னிங் வயசில் ரன்னிங்கில் ஆஃப் ஆகுதுங்க, இதாகுது. இதனால தான் ஆகும். ஸ்டாக் பைக்காக வச்சினாலே வண்டி நல்லா இருந்தது, எதுவுமே நோண்டாமல். ஏன்னா அந்தளவுக்கு நோண்டுற மாதிரி இப்போதைக்கு வண்டியில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஃபஸ்ட்டு நிறைய இருந்தது. இப்போ வர ரீசெண்டாக ரீபான் இதெல்லாம் அருமையாக இருக்கும். மீட்டியார் இன்றைக்கி கல்ச்சருக்கு நல்ல வண்டி. எந்த நாய்ஸ் வைஸோ வைப்ரேஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதே நம்ம இல்லை, நமக்கு வேலையே இல்லை அவ்வளோவா. இதுக்கு முன்னாடியாவது அது வைப்ரேஷன் ஆகுது, சஸ்பென்ஷன் புஷ் ப்ராப்ளம் அது, இந்த கன்வெர்ட்டில் போடு ஒரு R&D மாரி பண்ண வேண்டியதான் யூசி இன்ஜின்லாம். இப்போது வர வண்டிக்கு சுத்தமாக அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. ஒயரிங் நாலேஜ் மட்டும் தெரிஞ்சுன்னா நல்லது. இப்போ கேஸ்ட் அயர்ன் இன்ஜின் ஒர்க் பண்ணுறது ஆளுக்கு இருப்பாங்களா இனிமேட்டு ஒரு 10 வருஷத்தில்? இல்லை சார், இப்போது அதுக்கு கரெக்டான இப்போ ஒரு கேமில் கிடைக்க மாட்டுது. 4-5 இயர்ஸாக இல்லை. கஸ்டமர் வெளிலாம் வராங்க, 2 lakhs கூட வண்டிக்கு செலவு பண்ணுறது இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்றாமல் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு மெட்டீரியல்லாம் அவ்வளோ கரெக்டாக இல்லை. அப்போனா அந்த வண்டியெலாம் என்ன பண்ணுறது இனிமேட்டி? இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா ஊர்லேயும் ஸ்க்ராப் பண்ணிட்டாங்க சார். டெல்லியிலலாம் பார்த்தீங்கன்னா டெல்லியிலேருந்து இப்போ இங்கேருந்து டெல்லிக்கு போவோம் சார் வண்டி இன்ஜின் எல்லாம். இப்போ அங்கேருந்து இங்கே வருது. அதுமாரி விலை உடச்சி தான் போகிறாங்க. வச்சு இருக்கிறாங்க, ரொம்ப கம்மியாச்சு. எங்ககிட்டே வண்டியே இல்லை. இப்போ ஒரு மொத்தமே 3 வண்டி தான் இருக்குது. கேஸ்ட் அயர்ன் வண்டி 3 கஸ்டமர் தான் இருக்கிறாங்க. 59 ஒன்று தேனியில் இருக்குது. இங்கே ஒரு 2 அண்ணாச்சி வச்சுக்கிறாங்க. ரெகுலராக வர 6 வண்டியே 7 வண்டி தாங்க, அதுக்கு மேலே கிடையாது. மீதி எல்லாமே 100 numbers மேலே இருக்குது. எல்லாமே யூசி இன்ஜினாக இருக்குது. இப்படி தான் இருக்குது. கேஸ்ட் அயர்ன் வண்டி ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு, எங்கே போச்சுன்னே தெரில. இப்போ அப்புறம் அந்த வண்டியெல்லாம் அவ்வளோதான்றீங்க இனிமேட்டி? இல்லை அதுக்கு அவ்வளோதானே. ஒரு ஸ்பேர் கிடைக்கும். இங்கே ஸ்பேர் கிடைக்காதுன்னெலாம் இல்லை, எல்லா ஸ்பேருமே கிடைக்குது. எதனா ஒன்று கன்வெர்ட் பண்ணி ஓட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படிலாம் கிடைக்காதுன்னு இல்லை, ஒரு 2-3 ஐட்டம் தான். அது கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். வர கூட ஒரு வண்டி ஒரு பெயிண்டிங் பண்ணி கொடுத்தோம், 1,75,000 ஆயிடுச்சு. ஒரு அண்ணாச்சு இது அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எடுத்து போனார். அடுத்து உங்களோட எய்ம் என்னன்னா இதுக்கப்புறம் மெக்கானிக்ஸில்? இப்போது எங்கள் ஏரியாவில் எங்களுக்கு லேபர் கிடைக்க மாட்டேன்றாங்க. லேபர் இருந்தால் தான் இந்த தொழிலை இன்னும் நல்லா பண்ணலாம். மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. வேறு ஒன்று மற்றபடி கஸ்டமர் சைடோ எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. நம்ம ப்ராப்பராக கண்ணுங்கருத்தமாக பார்த்தா இது நல்லா டெவலப் பண்ணிடலாம். நிறைய மெக்கானிக்ஸ் புதுசாக வராங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுப்பீங்களா? கொடுத்தா இந்த மாதிரி ஆளுங்க வரலாம் இங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு? ட்ரைனிங் கம்பல்சரி கொடுக்கணும் சார். இப்போ ஆல்மோஸ்ட் வந்துன்னு தான் இருக்கிறாங்க. ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு பசங்க ஒரு 4 டைம் 6 to 10 வரைக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, வராங்க. அவங்களும் நாங்கள் ட்ரைனிங் தரோம். காலேஜும் போகிறானுங்க, இதுவும் பண்ணுறாங்க.
இப்போ வர பசங்க வந்து கொஞ்சம் நல்லா அட்வான்ஸாக புரிஞ்சுக்கிறாங்க. முதல்ல மாரி ஃபர்ஸ்ட்லாம் வேலை செய்யும்போது வேலை ஓனர் கத்தே கொடுக்க மாட்டார். எல்லா ஒர்க் ஷாப்லாம் பார்த்தீங்கன்னா, போய் டீ வாங்கிட்டு வாடான்னுவாரு, அந்த வண்டியை தொடின்னுவாரு. இப்போ அந்த வேலைலாம் எதுவுமே இல்லை. வரும்போதே வித்தின் 1 வீக்கில் ஒரு பேசிக் சர்வீஸ்னால் என்ன பண்ணணும் அவங்க நாலேஜை கற்றுக்குறாங்க. கற்றுட்டு ஒரு 1.5 மந்த்தில் அவன் ஒரு சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு திறமையாயிடுறான். பசங்க அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிறான், நல்லா இருக்கிறான். அதுமாரி வந்தாலும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து இந்த இப்போ மெக்கானிக் ஒரு ஷாப் ஒரு கராஜ் ஆரம்பிக்கிறாங்கன்னா எந்த மாதிரி டிசிப்ளின் இருக்கணும் அவங்ககிட்ட? டிசிப்ளின்னா சார், நம்ம செய்கிற தொழிலை நம்ம மதிக்கணும் ஃபஸ்ட்டு. என்னடா மெக்கானிக்னுவாங்க சில பேர். ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து இதையும் பார்க்குறோம், ஒரு ரியல் எஸ்டேட்டும் பண்ணுறதுனால நமக்கு அவங்க சொல்லும் போது ஒரு மெக்கானிக்கான ஒரு மதிக்க மாட்டாங்க. ப்ரொஃபஷனலாக நீட்டாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ புதுசாக ஒரு வண்டி எடுத்துன்னு வருவாங்க, இது பண்ணால் அது பண்ணணுவாங்க. சரி இது பண்ணால் இது ஃபால்ட் வரும், அது பண்ணால் இது ஃபால்ட் வரும், இது இப்போ உங்களுக்கு தேவையில்லை. கஸ்டமர் வந்து ஒன் டைம் வந்துட்டு போகிற மாதிரி வச்சுக்கூடாது. அவங்க வந்து லைஃப் லாங் அந்த கஸ்டமர், ஒரு கஸ்டமர் வந்து அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போகவே கூடாது. ஒரு சின்ன வேலையாக தான் வருவாங்க. நம்ம அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மாதிரி நம்ம கொண்டு வந்து அவங்கள கண்டினியூ பண்ணிக்கணும். அதான் அது முக்கியம். அதுமாரி பட்ஜெட்லாம் கரெக்டாக கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு சேர்ந்தோம்னா அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, அந்த கடைக்கு போப்பா நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி 1 பை 1 வர்றது தான் கஸ்டமர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமர் இப்படி ஹேண்டில் பண்ண சொல்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட ரொம்ப காலமாக இருக்க கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருப்பாங்க? இருக்காங்க சார். மோர் தென் இப்போ 600 நம்பர்ஸ் மேலே இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ ஒரு 350 நம்பர்ஸ் மேலே இருப்பாங்க. எனக்கு நோட்டில் இருக்குது. இப்போ வந்து எவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இந்த ஒர்க் உங்களுக்கு பண்ணுறதுக்கு? சார் அதான் நான் சொல்கிறேனே முதல்ல, இதுதான் எங்களுக்கு சோறு. இதில் சம்பாதிச்சா தான் ஒரு திருப்தியாக இருக்குது. அதனால் இதுதான் தெய்வம் மாரி நம்ம பார்த்தோம். இப்போ வந்து அடுத்து ஒருத்தன் கராஜ் வைக்கிறான் ஒரு பையன், உங்க வெளியே போகிறான் அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் என்னது? இது பண்ணுப்பா அப்படின்ற அட்வைஸ் என்ன, தைரியமாக எடுத்து செய், எதுக்கும் பயப்படாத. எதனா தான் அப்டேட் கேளு, என்னென்ன வாங்கணும், என்னென்ன பொருள் எங்கே வேணும், எல்லாமே ஆல்ரெடி சொல்லுவோம். அவங்களுக்கு போனாலே நல்லா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நம்மக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தாலே அது எப்படி பேசணும், கஸ்டமர்கிட்ட எப்படி பண்ணணும் பார்ப்பானுங்களே. அதுதான் நம்ம எங்கள் அப்பா அம்மா எப்படி வளர்த்தாங்களோ அதை பார்த்து நான் அந்த தொழில் கற்றுனேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து மரியாதை கொடுத்து வராங்க, அதேமாரி நம்மளும் அதுமாரி பசங்களும் அப்படி தான் இருப்பாங்க. வீட்டில் ஒரு ஃபேமிலி எப்படி இருக்கோ அதே தான். இப்போ வந்து என்ஃபீல்டுன்ற கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த கம்பெனியோட நீங்கள் எப்படி வளர்றீங்க? அதாவது கம்பெனி கூட சேர்ந்து வளர்றீங்களா இல்லை கம்பெனி ட்ரைனிங்லாம் கொடுக்குறான்னு சொல்கிறாங்க வெளியே, அது எந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்க உங்களுக்கு? நீங்கள் இங்கேருந்து ஆளுங்க ட்ரைனிங் அனுப்புறீங்களா, நீங்கள் போவீங்களா ட்ரைனிங்? இல்லை, அதெல்லாம் நான் அனுப்புகிறாங்க, எல்லாம் தெரியும். நாங்களாக உருவாக்கி நாங்களே கற்றுக்கிறது தான். இப்போ ஆன்லைனில் ஒரு ட்ரைனிங் ஒன்று கொடுத்தாங்க, அதுமாரி கொடுத்தா அதுமாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. 2-3 வருஷம் நான் ஷோரூமும் போயிருக்கிறோம். ஷோரூமு போகும்போது அங்கே வந்து ஃபேக்ட்ரி கிட்ட போயிடுறாங்க, அங்கே ட்ரைனிங் எடுத்துருக்குறோம். புது வண்டியை வரும்போது அப்டேட் அது கிளாஸ் வைப்பாங்க, என்னென்ன சஜஷன் கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வருது, உங்கள் கிட்ட என்ன கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, அப்போ சொல்லும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்மளும் டிஸ்மேண்ட் பண்ணி எல்லாம் அசம்பிளி பண்ண சொல்லுவாங்க. அப்போ குட்டை கதிர எல்லா லோக்கல் மெக்கானிக்ஸ் இருக்கும் போதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இன்றைக்கி வரைக்கும் அது அவங்க லீடில் தான் இருக்கிறாங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா உங்களுடைய கிளைண்ட்ஸுக்கும், இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்களா தேங்க்ஸு? ஆமாம், கண்டிப்பாக அவங்க நன்றி சொல்லணும். அவங்க தான் நமக்கு சோறு போடுறது. கஸ்டமர் சார் மோட்டிவ் அதை போட்டுரும் பார்த்தீங்களா, அது சின்சியராக நான் மெயின்டைன் பண்ணுறோம். எங்ககிட்ட மெயினாக வந்து வர கஸ்டமர் எப்படி அகைன் வராங்கன்னா ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால அதேமாதிரி எல்லாம் மெயின்டைன் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கடையில் போனால் அது இருக்குன்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாசிக் ஒன்று போச்சு, ஆன்லைனில் பார்த்து தான் வந்தது. 19,500 rupees பில் ஆகிருக்கு. அது ஏன் எதுன்னு கேட்கல. அவருக்கு 10 டேஸாக வந்து போகிறாரு, பேட்டரி இறங்குது, என்ன பண்ணுன்னு தெரிலன்ட்டு. அதுமாரி வெல் அண்ட் குட் கஸ்டமர்ஸ் தான் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க சார். நீ ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டியதில்லை. தனி கேரேஜ் ஆச்சு பண்ணாலும் நல்லா ஒர்க் பண்ணி சின்சியரியாக ஒரு ஒரிஜினல் ஸ்பேர்ஸாக போட்டு கஸ்டமருக்கு கேட்குற மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நம்ம பண்ணி கொடுத்தோம்னா எந்த தொழிலும் செய்ய தேவையில்லை. இதே கோடியாக சம்பாதிக்கலாம். அவ்வளோ அருமையான தொழில் இது. மதிக்கணும், அவ்வளோதான். கஸ்டமர் வந்து ரெஸ்பெக்ட் கொடுத்து மாதிரின்னு ரப் அண்ட் டப்பாக பேசாமல் கஸ்டமர் அவங்க நாலேஜ் எப்படி வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அட்டன் பண்ணாலே வெல் அண்ட் குட் ஆகிடும். நம்பர் 1 பிஸ்னஸ் இது. தேங்க்யூ.